ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அச்சீவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனி வர 2024 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு விஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 2 டேவோட vlog தான். நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எப்படி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதான் ஃபுல்லாகவே இந்த vlogல வரும். கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் சண்டே நாள் ஃபிஷ்ஷு தான் ரெடி பண்ணியிருந்தோம். இது எப்படி எங்களோட ஸ்டைலில் ரெடி பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு மண்பானையில் விறகடுப்பில் தான் ரெடி பண்ணியிருந்தோம். தாளிப்பு மட்டும் இங்கே உள்ள கேஸில் வச்சுட்டு விறகடுப்பில் ரெடி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு புளியை நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு புளி கொதிக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விறகடுப்புக்கு மாற்றிட்டோம். இதில் நல்லா கொதிக்கிற டைமில் நம்மளோட பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, குருமிளகு, சீரகம் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அடிச்சுட்டு இது கொதிக்கிற டைமில் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்தி தேங்காயும் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தும் போது வீடியோ நான் எடுக்கல, மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கொதிக்கிற டைமில் மீனையும் சேர்த்தி ஒரே ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொதித்த உடனே இறக்கிடலாம். மீன் சேர்த்தன பின்ன ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், மீன் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அக்கா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா, நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், கொஞ்சமாக ஆயில் விட்டு தண்ணியும் சேர்த்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா. அதில் ஃபிஷ் ஏற்றிட்டு நல்லா கோட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டையெல்லாம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோம். அப்போ தான் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணும்போது மசாலா பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகிருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் கடையிலலாம் ரெடி பண்ணுவாங்க. அதனால தான் ஃபிஷ்ஷில் உள்ள இந்த மசாலாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்குது. அன்னைக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு அன்னத்து டே அப்படி தான் போச்சு. நைட்டு 11 மணிக்கிட்ட நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் அந்த நைட்டு 24th டிசம்பர் எங்களோட சர்ச்சில் மாஸ் இருக்கும். அன்றைக்கி நைட்டு மாஸுக்கெல்லாம் போயிட்டு நல்லா டெக்கரேஷனெலாம் சர்ச்சில் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு கிறிஸ்மஸ்னாலே என்னது, கேக்கு தானே. கேக்கும் வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். இன்னி வர vlog பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் செஞ்சுருந்தோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியெல்லாம் சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் லஞ்சோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிக்கனையெல்லாம் கட் பண்ணி விறகடுப்பில் அம்மா வேக போட்டாங்க. இந்த மசாலா மட்டும் அதில் ஆட் பண்ணுறதுக்குள்ளது நான் அரைச்சி கொடுத்தேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, கிராம்பு சேர்த்தி குருமிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் டீ டைம் ஆனங்காட்டியும் அம்மா டீ வைக்க சொன்னாங்க. டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு வெளியே சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு இது கொதிக்கிற டைமில் தேங்காயும் அடித்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இறக்கணும்னா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு விறகடுப்பில் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெயில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணின உடனேயே கோலா உருண்டை செய்யலான்னு சொல்லிட்டு அம்மா சிக்கனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கட் பண்ணின சிக்கனில் பொட்டுக்கடலை, சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் குருமிளகு, பட்டை, கிராம்பு,
தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்திட்டு மிக்சியில் வந்துட்டு பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த சிக்கன் வந்து வேக அடிபடாது. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணியே விடாமல் நம்ம வந்துட்டு பால்ஸ் ஆக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெஜ்ஜுக்கு வந்துட்டு இதுலேயே வேறொரு ஆப்ஷன் இருக்குது. சோயாவை வந்துட்டு சிக்கனுக்கு பதிலாக போட்டு நம்ம இதே மாதிரி செய்யலாம். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இதே மாதிரி டேஸ்ட்டில் கோலா உருண்டை வந்து செய்யலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது லீவுக்கு அம்மாச்சி வீட்டுக்கெல்லாம் போகும்போது அம்மாச்சி வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற கைப்பக்குவம் வந்து நம்ம இப்போ செஞ்சோம்னா வராது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தொடங்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனோடு வரும். நம்மளோட சேனலில் இன்னியும் புது புது அப்டேட்ஸோட புதிய புதிய வீடியோஸ் வரப்போகுது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.